கதிர், ராஜி ஜோடி யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்? 2 பேருமே மனசுக்குள்ள காதல பூட்டி வச்சிருக்கிறாங்க. சீக்கிரமே யாராச்சும் ஒரு ஆள் வெளிப்படுத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. உண்மையாவே இந்த செந்திலோட கேரக்டர் பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுலேருந்து செந்திலை கையில் பிடிக்க முடியல, அந்தளவுக்கு ரொம்பவே ஓவராக பண்ணுறாரு. மீனா செந்திலை வச்சு செய்கிறாங்க. மீனா பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியாமல் தன்னுடைய வேலையும் இழந்து செந்தில் மறுபடியுமே இந்த வீட்டுக்கு பாவமாக நிற்க போகிறாரு. விஷயம் தெரிஞ்சு செந்தில் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு மீனா மேலே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் மீனா கொஞ்சம் கூட செந்திலை கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டில் இருக்கிறாங்க. உடனே நம்ம செந்தில் மீனா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது மீனாவை பிடிச்சி நல்லாவே திட்டுறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுற? இங்கே இருக்க போகிறதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீ ஏன் எதனாலும் முடிவெடுத்துக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கோமதி வர்றாங்க. கோமதி இருந்துக்கிட்டு செந்தில்கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இப்போ மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே செந்தில் சொல்கிறாங்க. இப்போ என்ன, மீனா நம்ம வீட்டில் தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாரு. மாடியில் நம்ம கதிர், சரவணன் அப்புறம் பழனி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க கூட போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போது செந்தில் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பாண்டியனை பேசுகிறாங்க, மட்டன் தட்டி பேசுகிற மாதிரி. எப்போதுமே அப்பா இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனிக்கிட்ட விசாரிக்கிறதும் தன்னையே ஓவராக புகழ்ந்துமே பேசுகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கதிர், சரவணன் 2 பேருமே செந்திலை செந்திலுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க. உன் மேலேயும் தப்பு இல்லை, மீனா மேலேயும் தப்பு இல்லை, நீ தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனால் மீனா இப்படி எல்லாரு கூடயும் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது அப்படின்னு எல்லாருமே மனசில் இருக்க விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக இங்கே சுகன்யா வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசையை கொடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்த நம்ம ராஜிக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா ராஜிக்கும் தலை தீபாவளி, ஆனால் அவங்களுக்கு இப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ரொம்பவே கவலைப்பட்டு நிற்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட கோமதி இருந்துக்கிட்டு ராஜிக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம 2 பேருக்குமே அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி கண் கலங்கி பேசுகிறாங்க. இங்கே பாண்டியன் கோமதியை சமாதானப்படுத்துகிறாங்க. உன் வீட்டில் இருந்து செய்யலைன்னா என்ன கோமதி, நான் தான் உனக்கு வருஷம் வருஷம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமும் வாங்கி தானே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என் வீட்டில் இருந்து தீபாவளிக்கு செய்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பழனி இருந்துக்கிட்டு சடனாக ஒரு பெரிய ஷாக் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. தாய் வீட்டு சீராக நம்ம பழனி கோமதிக்கு தீபாவளிக்காக எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம கோமதி அதை கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சுகன்யா பழனியை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் ஏது? எங்கள் வீட்டில் இருந்து கொடுத்த பணத்தை வச்சு நீங்கள் இதெல்லாம் வாங்கி உங்கள் அக்காவுக்கு கொடுக்கணுமா? அசிங்கமாக இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பழனி ஏன் இப்படிலாம் பேசுகிற, உங்கது எங்கது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேசிகிட்டு இருக்கிற. இப்போது நம்ம இங்கே தானே இருக்கிறோம், நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்கே எல்லாருமே செய்கிறாங்கள, அப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நீங்கள் முட்டாளாகவே இருங்க, உங்களை இந்த வீட்டில் வெறும் வேலைக்காரனாக மட்டும்தான் வச்சுருக்குறாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பழனி இருந்துக்கிட்டு சுகன்யா கன்னத்தில் பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. சும்மா இப்படிலாம் பேசி என்னை குழப்பாத, என்ன நீ பேசுகிறனால நான் என் அக்காவையோ மாமாவையோ ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டேன், அவங்களுக்கு நான் ஒரு பையன் மாதிரி தான், என்ன அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலைன்னா நீ தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பழனி செஞ்ச விஷயத்தால் நம்ம கோமதி அப்படியே தகச்சு போயிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மீனாவும் அப்புறம் ராஜ் எல்லாருமே போயிட்டு கோமதி கிட்ட பேசுகிறாங்க. என்னத்தை இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீளலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் நினச்சே பார்க்கல, பழனி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பழனிக்கு என் மேலே ரொம்பவே பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பழனி சித்தப்பாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் தானே, அதான் நீங்கள் கண் கலங்கினோடனே அவர் யோசிக்காமல் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ராஜி வருத்தப்படுறாங்க. நம்ம கோமதி ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க. கவலைப்படாத ராஜி, உனக்கு என்ன, நாங்கள் தான் உன்னோட அம்மா அப்பா, சரியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்லு, நாங்கள் அதை உனக்கு வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வாய் வார்த்தைக்காக சொல்கிறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தீபாவளிக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்பவே ஜாலியா வந்து குடும்பமா வந்து பலகாரம்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒத்துமையா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது. நம்ம மீனாவுமே அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. நம்ம மீனா இருந்துக்கிட்டு செந்தில்கிட்ட, "இங்கே பாருங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், தீபாவளிலாம் நல்லபடியாக வந்து கொண்டாடினதுக்கப்புறம் தான் நான் இங்கே வருவேன். அது கூட சந்தேகம் தான். எனக்கு இங்கே வர்றதுக்கே வந்து விருப்பமே கிடையாது. அங்கே நான் ஒரு மூலைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன். எனக்கு இங்கே இவங்க எல்லார் கூடயுமே சேர்ந்து இருக்க தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு எங்க செந்தில் முகத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அப்படியே போட்டு உடைச்சிடுறாங்க. செந்திலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. "இங்கே பாரு மீனா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். வரலைன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டுலாம் நினைக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா மருமக, மாமியார் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்குறாங்க. தீபாவளிக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா, பட்டாசுலாம் வந்து போட ஆரம்பிச்சுறாங்க வெளியே நின்டு. அப்பதான் வந்து எதிர்த்த வீட்ல நம்ம பாட்டி வந்து பார்க்குறாங்க. அப்போ கோமதி இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து பழனி பண்ண விஷயங்கள சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே கண் கலங்குறாங்க. ஆ "நீ ஒரு வருஷம் கூட என் கூட வந்து தீபாவளி வந்து கொண்டாடினதே இல்லையேம்மா. இந்த வருஷமாச்சும் நீ என் கூட இருக்கணும். எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்குது. என் ஆசை நிறைவேத்துவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு, "கண்டிப்பா இந்த வருஷம் தீபாவளி நான் வந்து உன் கூட தான் வந்து அ இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கோமதிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி பாட்டிக்கிட்ட வந்து ராஜிய பத்தி சொல்றாங்க. "பாவம்மா ராஜி, அவ கண்ல அவ்வளோ ஒரு ஏக்கம். என்னோட ஒரு ஏக்கத்த பழனி வந்து தீர்த்துட்டான். ஆனா ராஜியோட ஏக்கம் எப்போதுமே தீரப் போறது இல்லைல்ல. அன்னைங்க கோவம் கண்டிப்பா குறையவே குறையாது. அவளும் வந்து ரொம்பவே ஆசைப்படுறா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. பாட்டி வந்து அத புரிஞ்சுக்கிறாங்க. "கண்டிப்பா நல்லதே நடக்கும் கோமதி. அ சீக்கிரமே வந்து ராஜியையும் ஏத்துக்குவாங்க வீட்ல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாட்டி வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டி போயிட்டு தன்னோட பசங்க கிட்ட இத பத்தி வந்து பேசுறாங்க. "இந்த மாதிரி நான் இந்த வருஷம் வந்து என் மகளோட தான் வந்து தீபாவளி வந்து கொண்டாட போறேன். எனக்கும் ரொம்பவே ஆசையா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இந்த சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவப்படுறாங்க. "என்னம்மா நீ லூசா? வர வர நீ ரொம்பவே பண்ணிட்டு இருக்கிற. பிறந்த நாளுக்கு தான் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஆசைய நிறைவேத்தணும். அதுக்காக எல்லா டைமும் வந்து நீ அந்த எதிர்த்த வீட்டு குடும்பத்தோட உறவாடணும்னு சொல்லிட்டு நீ நெனச்சா கண்டிப்பா வந்து எங்கள நீ கைவிட்டுட்டு தான் போகணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாட்டிக்கு சப்போர்ட்டா ராஜியோட சித்தியும், ராஜியோட அம்மாவும் வந்து பேசுறாங்க. "நல்ல நாள் முதலுமா எதுக்கு நீங்க இப்படி அத்தைய கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க ஆசைப்படுறாங்களோ, அத பண்ணுங்க. அவங்க கடைசி காலத்துல வந்து அவங்க ஏக்கத்தோட வந்து இருக்கக்கூடாது. அவங்க ஆசைப்படுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட்டு முத்துவேல் இருந்துக்கிட்டு, "சரிங்கம்மா, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜி விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. இந்த மாதிரி சுகன்யா வீட்லருந்து அ வந்து அவளுக்கு தீபாவளி சீர் வந்து குடுத்துட்டு போனாங்களாம். அத பார்த்து நம்ம ராஜி ரொம்பவே கண் கலங்கி நின்னாளாம். பாவம் ராஜி. ராஜி என்ன பண்ணுவா? அவ என்ன அவளோட கல்யாணம் தற்செயலா நடந்தது தானே. நம்ம வந்து இன்னமும் அவள ஒதுக்கி வைக்கிறது நல்லா இருக்காது. அவளும் பாவம் கஷ்டப்படுவாள ரொம்ப." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே சக்திவேல் இருந்து, "இங்க பாரும்மா, நீ தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்கிற. என்ன உன் பேத்திக்கு சப்போர்ட் பண்ணி எப்படினாலும் அந்த குடும்பத்தோட எங்கள சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? அது ஒருபோதுமே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க பாட்டி பேசினதெல்லாம் நினைச்சு ராஜியோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இத பத்தி முத்துவேல் கிட்ட வந்து பேசுறாங்க. நீங்க கூட வந்து வர வேணாம். நாங்க போயிட்டு வந்து ராஜிக்கு வந்து அ தீபாவளி சீர் குடுத்துட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. முத்துவேல் வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கிறாரு. இங்க அத வந்து ராஜுவோட அம்மா இருந்துக்கிட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இங்க பாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் குடும்பத்தோட போயிட்டு சேர்ந்துக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜாலியா இருந்துட்டுருக்குறாங்க. அந்த டைம்ல தான் ராஜியோட அம்மாவும், சித்தியும் வராங்க. தாம்பூல தட்டோட வராங்க. அத பார்த்து ராஜிக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. வந்ததுமே பார்த்தீங்கன்னா, ராஜி கிட்ட தான் வந்து குடுக்குறாங்க. "ராஜி, என்ன பார்த்துட்ருக்குற? என்ன கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? நெஜம்தான். உனக்காக நாங்க வந்து இப்போ தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கோம். வாங்கிக்கோ. நீ வந்து எவ்வளோ வருத்தப்பட்ட." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. என் மனசு கேட்கல. அப்பாகிட்டயும் இத பத்தி பேசணும். அவருக்கும் உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை தான். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் ராஜியும் கூட்டு வந்து குடுக்குறாங்க.
ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதை விட கோமதி வந்து ரொம்பவே வந்து பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இங்க பாட்டிலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராஜி ரொம்பவே கண் கலங்கி வந்து அத வாங்கிக்கிறாங்க. அப்புறம் ராஜி அண்ட் கதிர் 2 பேருமே வந்து அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. "சீக்கிரமே வந்து உன் அப்பாவும், உன் பெரிய சித்தப்பாவும் உன்னை ஏத்துக்குவாங்க. சீக்கிரமே நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பிறாங்க. இங்க நம்ம ராஜி பயங்கர ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நம்ம கதிர் வந்து நம்ம ராஜிய இன்னுமே பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்படுத்தி பார்க்குறாங்க. இன்னுமே பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க உறவுகளே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.